நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா காவிய தலைவன் படத்தோடைய பிரஸ் மீட். காவிய தலைவர் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் வசந்த பாலன். இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெயில் மற்றும் அங்காடி தெரு போன்ற நல்ல ஒரு அழகான படத்தை கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படமும் ரொம்பவே ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு மூவியா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைரக்டர் இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கேரக்டர்ஸ் பத்தியும் நிறைய விஷயம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நடிகர்கள் பற்றி ஒரு படம், ஆக்டர்ஸ் பற்றி ஒரு படம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஏன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் அப்படி நடிச்சா அப்படியே தீப்பொறி பறக்கணும்னு நான் விரும்புவேன். ஒரு நல்ல நடிப்பை யார் நடிச்சிருந்தாலும் அப்படியே இமை கொட்டாம பார்க்கிற உலகம் இருக்கிறது, நானும் இருக்கிறேன். அப்படி ஒரு நடிப்பு சம்பந்தமான ஒரு கதையை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப நான் எழுதின கதை தான் காவிய தலைவன். ஒரு கிட்டப்பாவோட ஒரு ஸ்டில் இருக்கு, காந்திக்குள்ளா போட்டு. அந்த ஸ்டில்லையும் சித்தார்த் சாரையும் பார்க்குறப்ப ரொம்ப ரிசமிலன்ஸா இருக்கும். அவர் ரங்கதே பசந்தின்னு ஒரு படத்துல வந்து அப்படியே பகத்சிங் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தார். அவர் சந்திச்சு இந்த கதையை சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கதை கேட்டாரு, பியூட்டிஃபுல் பால், பிரில்லியன்ட் அப்படின்னு அவரோட முகத்துல அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், சார் ரஹ்மான் சார் ஒரு வேளை இந்த படத்துல இருந்தா எப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன், முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாலன், ரஹ்மான் சார் இருந்தால் நல்லா இருக்கும், ட்ரை பண்றேன்னாரு. ஐ திங்க் சித்தார்த் சாருக்கு ரொம்ப நன்றி. நான் நேசிச்ச மாபெரும் கலைஞன், இந்தியாவுடைய ப்ரைடு அப்படின்னு சொல்லலாம் ரஹ்மான் சார். அவருடைய சாங்ஸ்லாம் பிரமாதமா வந்துட்டு இருக்கு, யூனிக்கா வந்துட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு வந்து அவருடைய ஒரு ஹேபிட் தான் காரணம். அதை இந்த படத்துல தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு சாங்னு சொன்னோடனே உடனே கம்போஸ் பண்ண அவர் உட்கார்ந்துறது இல்லை. என்ன சாங், என்ன மாதிரி வரப்போகுது, அதுக்கு என்ன ஐடியா வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஒரு டைரக்டரா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அதை வந்து 100 விதங்கள்ல அந்த ஐடியாஸ் ரொட்டேட் பண்ணி விடுறாரு. ரொட்டேட் பண்ணி கூகுள்ல தேடுறாரு, யூடியூப்ல தேடுறாரு, தேடிட்டே இருக்காரு. அந்த மொமெண்ட் அவருக்கு என்னைக்கு கிடைக்குதோ அப்பதான் அந்த சாங் ரெடி ஆகும். அந்த மொமெண்ட் இந்த செகண்ட்ல கிடைச்சா இந்த செகண்ட் சாங் வந்துடும். அதுதான் நான் அவர்கிட்ட கண்டது. நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தோன்னா உடனே அதை வந்து வேபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா அவர் வந்து அந்த ஐடியா வந்து பெருசா ஊதுறாரு. வாலி சட்டை கேட்பாரு, இந்த சாங் இப்படியா அப்படியா அப்படின்னு நோண்டி 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 கேட்டுட்டு இருப்பாரு. நான் அந்த கிளாரிட்டி அடையிறதுக்கு, அந்த இன்பிட்வீனான ஒரு பேலன்ஸை அடையிறதுக்கு, ரீச் பண்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து வெயிட் பண்ற பாலன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமான சாங் வந்து படத்துக்காக போட்டு கொடுத்தாரு. கதையோட ஒட்டிய பாடல்கள், மிக கமர்ஷியலாகவும் இருக்கிறோம், அதே சமயம் நியூ ஜானராகவும் இந்த சாங்ஸ் வந்திருக்கு. பர்சனலா ரஹ்மான் சாருக்கு நன்றிகள். சில பேரோட வந்து நம்மளால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்து வசந்த பாலன் இருந்தாரு. ஏன்னா தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் அப்படியே பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸ்லயே தான் இருப்பாரு. அதனால வந்து எனக்கு லிஸ்ட் இருந்துச்சு, இவங்களோடலாம் நம்ம ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே வேண்டாம், அது நீங்க வேற யாரும் பாத்துங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து என்னோட நண்பர்கள், திரை உலகத்துல இருக்கிற நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள், அவங்களுக்குலாம் நான் சொல்லும் போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க, பயங்கரமா பயப்படுத்தினாங்க. நல்ல வேலை சார் வேணான்னு சொல்லிட்டீங்க, நீங்க தப்பிச்சிங்க. ஆக்சுவலா ஒரு 200 நாள் ஆயிருக்கும், ஒரு 2 வருஷம் ஆகும் படத்தை முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆக்சுவலா அது சொன்னது தான் எனக்கு வந்து திருப்பியும் என்னோட மனநிலையை மாத்தினதுக்கு ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னது தான். இத்தனை பேர் வந்து ஒரே கருத்தை வந்து இவ்வளோ டேலண்டடான டைரக்டரை பத்தி ஏன் திருப்பியும் அதே சொல்றாங்க, நம்ம கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வை நாட் வி ட்ரை திஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அந்த மற்றவங்க சொன்ன விஷயத்துக்காக தான் திருப்பியும் இன்னொரு வாட்டி அந்த ப்ராஜெக்டை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் பாலன் திருப்பியும் கூப்பிட்டு ஆரம்பித்தோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஐ எம் ரியலி ப்ரவுட் டு சே தட் நம்ம சொன்ன காலகட்டத்தில் சொன்ன பட்ஜெட்டில் அந்த படத்தை வந்து ஹீஸ் ஃபினிஷ்ட் இட், விச் இஸ் சம்திங் யாருனாலையுமே வந்து ஜீர்ணிக்க முடியல இன்னைக்கு வரையும். அது ஆக்சுவலாக ஆகஸ்ட் 6th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 24th அன்னைக்கு வந்து சொன்ன நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள படத்தை முடிச்சு கொடுத்தாரு அவர். ஆக்சுவலா காவிய தலைவன் இந்த படத்துல வந்து லீட் ரோல் பண்ணிருக்காங்க சித்தார்த், பிருத்திவிராஜ் மற்றும் வேதிகா. அண்ட் அது மட்டும் இல்லாம நாசர் கூட இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காரு. ஓகே, இந்த படத்தோடைய ஆர்டிஸ்ட், அவங்களோட கேரக்டர் பத்தியும் அண்ட் இந்த படத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்மளோட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நான் இந்த படம் பண்ணலனாலும் இந்த படம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். ஆனா இந்த மேடையில் உட்காந்துருக்கிறவங்க, இந்த மேடையில் இல்லாதவங்க, சில பேர் வர முடியாதவங்க, அவங்க இந்த படத்துல வேலை பண்ணலாம். சத்தியமா இந்த படம் இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு எதிர்பார்ப்போட வந்திருக்க முடியாது. ஆல்ரெடி காவியத்தலைவன் ஒரு படம் மேல ஒரு காதல் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு.
ஏஆர் ரஹ்மான் சார் அது மேலே ஒரு ஸ்டாம்ப் போட்டோன்னே அதுக்கு எங்களுக்கே ஒரு ஆஸ்கர் வந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படம் பண்ணுறான்னு சொன்ன உடனே காவிய தலைவன் கலரே மாறிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் யூ அகேன். And it's a dream, and you are a dream. You are a pride of the whole country. So thank you for being part of this journey. இது என்னோட கரியர்ல ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். அண்ட் nowadays I think ஒரு ஆக்ட்ரஸ்க்காக இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். So I would like to thank my director and my producer for believing in me. இவ்வளோ சேலஞ்சிங்கான ரோல்காக ஒரு டிரெக்டர் சப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வசந்த் பாலன் சார் ஹஸ் கைடட் மீ ரியலி வெல். ரொம்ப பேஷண்ட்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. அண்ட் அவருக்கு கிளியராக தெரியும் மைண்டில் கேரக்டர் எப்படி இருக்கணும். ஸோ அவ்வளோ ஒரு பேஷண்ட்டான டிரெக்டர் கூட ஒர்க்கிங் பண்ணும்போது ஒரு mental peace இருக்கும். At the same time he gives you the space and the scope to perform. So thank you so much sir. இந்த படத்துல வந்து இசை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வழக்கமா ஒரு படத்துல 6 பாட்டு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாடல்கள் எழுதப்படுது போடப்படுது. ஆனால் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வந்து ஒரு இசை இருக்கு. இசை இல்லாம இந்த இங்கிலீஷ்ல வந்து எப்பவுமே படத்துல பாடல்கள் இருக்காது. மியூசிக்கல்னு சொல்லிட்டு they will give the best மியூசிக்கல் ஃபிலிம். இந்த படத்துல தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியல் மியூசிக்கல் வந்து இந்த தமிழ் படத்துல வந்து இதுதான் வரப்போகுது நான் நினைக்கிறேன். நீங்க வழக்கமா இது வரைக்கும் ஒரு கால் நூற்றாண்டு காலமா ரஹ்மான் சார் கொடுத்த இசையை நீங்க நிச்சயமா இதுல கேட்கவே முடியாது. ஏன்னா கதை வேற களம் வேற. அதுக்காக ரொம்ப உழைச்சிருக்காரு, ரொம்ப ரிசர்ச் பண்ணிருக்காரு. I heard that song, Rahman. It was great. காவிய தலைவன் இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மியூசிக். இந்த படத்துக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான். ஸோ இவர் பாத்தீங்கன்னா இவர் எந்த ஒரு பாடல் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலா இருக்கும். ஸோ இந்த படத்துலயும் வந்து இவர் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலா அமையும். அண்ட் இந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் கொடுத்திருக்காரு பா விஜய். ஓகே, இப்போ இவங்க வந்து இந்த படத்தை பத்தியும் இந்த படத்தோடைய பாடல்களை பத்தியும் லிரிக்ஸை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். காவிய தலைவன் அது ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரியே மிகப்பெரிய ஒரு காவியம். அது குறிப்பாக ஒரு இசை காவியம். இந்த இசை காவியத்தினுடைய தலைவன் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். இன்னைக்கு இந்திய இசையினுடைய உலக அடையாளமாக இருக்கின்ற ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில எழுதுனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் அவர் கூட எழுதியாச்சு. இருந்தாலும் இந்த படம் மிக முக்கியமான படமாக எனக்கு படுது. காரணம் அவர் எனக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு. இயக்குனர் வசந்த பாலன் அவரோட முதல் முறையாக இந்த படத்தில் நான் பணிபுரிகிறேன். அவருடைய அங்காடி தெருவிலிருந்து அரவான் வரைக்கும் அவருடைய ரசிகர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிக்கிறது எனக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா தமிழ் சினிமாவில் அப்படி தான் ரொம்ப அரிதாகத்தான் அப்படி ஒரு இயக்குனர் கிடைப்பாங்க. கட் பண்ணா டூயட் அப்படின்னு எழுதி நிறைய பாட்டு போயிடுச்சு. ஆனால் கதைக்களத்துக்குள்ள ஒரு பாட்டு அப்படிங்கிறது வசந்த பாலன் சாருடைய சேர்ந்து பணிபுரியும் போது எனக்கு கிடைச்சிது. அந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பெருமையாக பாக்கியமாக நான் இருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்வது என்னன்னா, இது என்னுடைய குருநாதர் காவிய கவிஞர் வாலி அவர்கள் எழுத ஒப்பந்தமான ஒரு திரைப்படம். அவர் எழுதி மீதி இருக்கிற பாடல்களை எனக்கு எழுதுறதுக்கான அந்த பெரிய ஒரு வாய்ப்பை ரஹ்மான் சாரும் வசந்தபாலன் சாரும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பேசுறத பார்த்தா பயந்துட்டேன். அப்படி மாதிரி அவ்வளோ பேஷனேட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா நானும் கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த படம் மியூசிக் பண்ணும்போது நான் ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஒரு வெரி டார்க் மூவி. அப்புறம் அந்த படத்தை விட்டுட்டேன். ஸோ அது பண்ணும்போது இவங்க வந்து பாட்டு அனுப்பணும் சொல்லிட்டு வாலி சார் கிட்ட ஒரு 8 பாடல், ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு 8 பாட்டு இருக்கும். ஏன்னா அது நாடகம்னால. ஸோ ஒரு 20 பாட்டு இருக்கும் இந்த படத்தில் இல்லையா? சில சின்ன பாட்டுல இருக்கும், சில பெரிய பாட்டு மாதிரி. அண்ட் அந்த ஃப்ரேம்லேருந்து இதுக்கு டியூன் பண்ணி 1930s போய் எந்த பாட்டு பண்ணா ஜனங்க உட்காந்து கேட்பாங்க, அப்புறம் எந்த ராகம் யூஸ் பண்ணலாம், ஃபோக் யூஸ் பண்ணலாமா, ஒரு ராகம் மாதிரி இன்னொன்று இருக்கக்கூடாது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் அவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் அவங்க செட் பண்ணிட்டு போயிருக்காங்க கிட்டப்பா அவர்கள். அப்புறம் அந்த
டைமிங்கில் இருந்தவங்க. அதனால் அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் ஓட்டுற மாதிரி இருக்கணும். பட் I think it's a great team effort, and they're very inspiring artists and technicians, and I'm really proud to have worked on this project. எல்லா புகழும் இறைவனுக்கே.